எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே கர்த்தரை துதிக்கவும், கர்த்தரை மகிமைப்படுத்தவும், கர்த்தருடைய பிரசன்னத்திலே கிட்டி சேரவும், கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கவும், கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல பாக்கியத்துக்காக தேவ சமூகத்திலே நன்றி உணர்வோடு நெருங்குவோம். கர்த்தர் நமக்கு தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாக பேசுவார். இந்த நாள், இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்க பண்ணுவார். 6 மாதங்கள் மிக வேகமாக போய்விட்டது. இந்த ஆண்டில் இந்த புது மாதம் ஜூலை மாதத்திலே தேவ பிரசன்னத்திலே கிட்டி சேர கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக தேவ சமூகத்திலே நன்றி உள்ளத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் என்னவென்று சொன்னால், ஏசாயா 65ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நடுப்பகுதியிலேருந்து வாசிக்கிறேன். ஏசாயா 65 8வது வசனத்தின் நடுப்பகுதியிலேருந்து வாசிக்கிறேன். நான் என் ஊழியக்காரர் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். நான் என் ஊழியக்காரரின் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். கர்த்தர் ஆசீர்வதித்து காக்கிற தேவன். இந்த மாதத்திற்கு நமக்கு இந்த வசனத்தை கர்த்தர் தந்திருக்கிறதுக்கு பல நோக்கங்கள் உண்டு. கர்த்தர் ஜனத்தை தமக்கென்று சிருஷ்டித்தார். ஜனங்கள் சுய வழிகளிலே நடந்து பாவ வழிகளிலும் விக்கிரக வழிகளிலும் தேவனுக்கு பிரியமற்ற செயல்களிலும் ஈடுபட்டு தேவன் கோபப்படுகிற நிலையிலே காணப்படுகிற ஒரு சூழ்நிலை. இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பின் காலத்திலே அகப்பட்ட நாட்களிலே உண்மையாய் தேவனை தேடுகிற தேவ பக்தர்கள் இருந்தார்கள். அவர்கள் தேவனை தேடினார்கள். கர்த்தர் அவர்களோடு பேசினார். அவர்களுடைய விண்ணப்பத்தின்படி அவர்களுக்கு பதிலளித்தார். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த வசனத்திலே 65ஆம் அதிகாரம் ஏசாயா 65 8ஆம் வசனம் முழுவதையும் வாசிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சை கொலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே, அதிலே ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரர் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்தேன். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். நேசிக்கிற கர்த்தரை உத்தமமாய் சேவிக்க வேண்டும். அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லியும் அவருக்கு கீழ்ப்படியாவிட்டால் அது தண்டனைக்குரியது என்று இந்த வசனங்களிலே நாம் வாசிக்க இருக்கிறோம். 65ஆம் ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஓசியா 14:6 அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற அந்த தேவ பக்தர்கள் ஜெபித்ததனாலே ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இது. அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். ஒலிவ மரம் அது அநேக காரியங்களுக்கு பயனுள்ளது என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய இலைகள் மருந்துக்குரியது, அதனுடைய பழங்கள், அதனுடைய மரம், அதனுடைய ஒலிவ மரத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் ஒலிவ எண்ணெய் எடுக்க அந்த விதையை நடந்து எடுக்கிறார்கள். இது போன்று ஒலிவ மரையின் ஒவ்வொரு பகுதியும் பயனுள்ளது. அப்படி தேவனை சேவிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதை தொடர்ந்துள்ள வசனத்தில்
திராட்சை செடிகளைப் போல படருவார்கள். திராட்சை செடி மிகவும் விசேஷித்தது, நாம் எல்லாரும் பயன்படுகிற ஒன்று. அதுபோல அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனையை போல இருக்கும். ஏதோ என்ன சத்தத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு, சாரி. திராட்சை செடிகளைப் போல படர்வார்கள், அவர்கள் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனையை போல இருக்கும். லீபனோன் என்று சொல்லுவது ஒரு பல வகை கலாச்சாரம் நிறைந்ததான ஒரு பெரிய இடம், மேன்மையான இடம். அந்த இடத்துல அவர்கள் திராட்சை ரசத்தின் வாசனையை போல. மியூட் ஆயிட்டா? சொல்லுங்க. அன்மியூட் பண்ணலையோ? இப்ப எப்படி? இதுவரைக்கும் கேட்கலையா? இதுவரைக்கும் கேட்டதா உங்களுக்கு? மைக் ஆன் பண்ணிக்கங்க. மைக் ஆன் பண்ணி பார்க்குறேன். ஏதோ இன்னைக்கு என்னமோ நடக்குது. நான் ஆஃப் பண்ணிட்டு வரேன். மைக் ஆன் பண்ணிக்கங்களேன். கேக்குதா? இப்ப கேக்குதா? மைக்க கேட்கலையா? இப்ப கேக்குதா? ஆரம்பத்துல இருந்தே கேட்கலையா? இல்ல இப்பதான் கேட்கல. ஓ சரி. சரி, தேங்க்யூ. ஓசியா 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசித்தேன். அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருகிறார். லீபனோனுடைய வாசனை என்று சொல்லுவது, லீபனோனிலே கேதுரு மரம் உண்டு. நமக்கு சந்தன மரம் வாசனை உள்ளது என்று தெரியும். இந்த லீபனோனில் கேதுரு மரம் மிக விலையேறப்பட்டது, மிக பெரிய உறுதியான மரம். அப்படிப்பட்ட மரத்துல வாசன். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தினாலே வாசனை கொடுக்கிறவர்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழுகிறவர்களாக ஓங்கி படருவார்கள். அவர்களுடைய அலங்காரம் எப்படி இருக்குமா? ஒலிவ மரத்தினுடைய அலங்காரம். ஒலிவ மரத்தினுடைய அலங்காரம் என்று சொன்னால், ஒலிவ மரத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் மிக பிரயோஜனமானது. அப்படிப்பட்ட ஒரு அலங்காரம். இப்படி தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டவர்களும் கீழ்ப்படியாமற் போனதினாலே தேவன் அவர்களை தண்டிப்பேன் என்றும் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 65ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலிருந்து 6 வரை வாசிக்கிறேன். ஏசாயா 65:3 முதல். அந்த ஜனங்கள் என் சந்நிதியிலே நித்தம் எனக்கு கோபம் உண்டாக்கி தோட்டங்களிலே பலியிட்டு செங்கற்களின் மேல் தூபம் காட்டி பிரேத குழிகள் அண்டையில் உட்கார்ந்து பாழான ஸ்தலங்களில் ராத்தங்கி பன்றி இறைச்சியை தின்று தங்கள் பாத்திரங்களில் அருவருப்பானவைகளின் ஆணத்தை வைத்திருந்து, நீ உன் மட்டுக்கு இரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் என் கோபத்தால் ஆகிய புகையும் நாள் முழுதும் எரிகிற அக்கினியுமாய் இருப்பார்கள் என்று தேவனுடைய கோபத்தினாலே அவர் பேசினதை
இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இன்னும் 7வது வசனத்துல வாசிக்கிறேன். உங்கள் அக்கிரமங்களுக்கும் மலைகளில் தூபம் காட்டி மேடைகளில் மேல் என்னை நிந்தித்த உங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களுக்கும் தக்கதாக அவர்கள் மடியிலே சரிக்கட்டுவேன். நான் அவர்கள் முந்தின செய்கையின் பலனை அவர்கள் மடியிலே அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவ்வளவு பயங்கரமான தண்டனையை தேவன் அநேக இடங்களிலே வேதத்திலே சொல்லியிருக்கிறார். நாம் இந்த கால அளவிலே அநேகரை பார்க்கும்போது இதே மாதிரி சூழ்நிலைகளை நாம் கவனிக்கிறோம். நாம் கவனித்தால் அவர்கள் வழியிலே நாம் போய்விடாதபடிக்கு மிக கவனமாக இருக்க வேண்டும். சிறையிருப்பின் காலங்களிலே தேவ சமூகத்தை நாடி ஜெபித்ததான தேவ பக்தர்கள் தானியேல், எஸ்ரா, நெகேமியா, இன்னும் அநேகர் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபம் பண்ணி உபவாசித்து ஜெபம் பண்ணி வெற்றியை கண்டு சிறையிருப்பிலிருந்து திருப்பப்பட்டார்கள். இது போன்ற ஒரு விடுதலை நமக்கு இந்த நாட்களிலே மிக அவசியம். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நமக்கு அதை செய்ய வேண்டும். இந்த நாட்களிலேயே அதை செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 13, 14 வசனங்கள். ஏசாயா 65, 13, 14 வசனங்கள். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். இதோ என் ஊழியக்காரர் மனமகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள், நீங்களோ மனநோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். தேவ மக்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் இந்த வசனங்களில் சொல்லப்படுகிறது. இன்றும் நாம் அநேக ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவ ஜனம். கர்த்தருக்கு பணிவிடை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையின் மூலம் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று தாகத்தோடு இருக்கிற நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜெப வாழ்க்கை, அர்ப்பணிப்பின் வாழ்க்கை, இதையெல்லாம் கர்த்தர் கவனத்திற்கொண்டு ஆசீர்வாதம் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? என் ஊழியக்காரரின் நிமித்தம் நான் அனைத்தையும் அழிக்காதபடி செய்தேன். நம்முடைய ஜெபம் என்ன? எல்லாரும் அழிந்து போக வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொரு துளியும் விலையேறப்பட்டது அல்லவா? எல்லா மனுக்குலமும் கர்த்தரை அறிகிற அறிவிலே வர வேண்டும், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்பதற்காக ஜெபிக்கிற விண்ணப்பங்கள் தேவ சன்னிதானத்தில் இருக்கிறது என்றால் அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் இதை சொல்லுகிறார். ஜனத்தை நான் எல்லாரையும் அழிக்க மாட்டேன், கீழ்ப்படுகிறவர்கள் வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 7 முதல் 9 வரை உள்ள வசனத்தை வாசிக்கிறேன். அதன் வேர் தரையிலே பழசாகி 7வது வசனத்திலிருந்து, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளை விடும். இதில் என்ன பார்க்கிறோம் என்றால், ஒரு மரம் வேறு அடிப்பக்கத்திலே வெட்டி விட்டாலும் அதுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அப்படின்னா தேவ பிள்ளைகள், தேவ சமூகத்திலே வாழுகிற அநேகருக்கு பல வகை துன்பங்கள், பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் அனுபவிக்கிறோமே, அவைகள் என்றைக்கும் அல்ல, அதற்கு ஒரு முடிவு உண்டு. அந்த மரத்தின் அடிமரத்திலிருந்து துளிர் தோன்றி அந்த மரம் ஆசீர்வாதமாக மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்
என்று நாம் அறிகிறோம். ஆதியாகம புஸ்தகத்திலே 22ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பெயரிலே ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தது எப்படி? தன்னுடைய ஏக சுதனை பலியிட சொன்னபோது அப்படியே கீழ்ப்படிந்தார் என்று நாம் அறிகிறோம். ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனாலே அவர் சொல்லுகிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா இந்த உன் சந்ததிகள் என்று சொல்லல, உன் சந்ததி என்று சொல்வதனாலே இது யாரை குறிக்கிறது என்றால் இயேசுவை குறிக்கிறது. இயேசு மீட்பு அளிக்கிறவர். இயேசு மூலம் ஆசீர்வாதம் உண்டு. நாம் கர்த்தரை சேவிக்கிறதுனாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உள்ளிருந்து நமக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாக அவ்வப்போது பேசி உணர்த்தி தேவ சித்தம் செய்வதற்கும் தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கும் வழி நடத்துகிறதுனாலே கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உன் மூலம் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கை யார் யாரிடத்துல எந்தெந்த விதத்துல ஈடுபடுகிறோமோ அவர்களுக்கு நம் மூலமாக ஆசீர்வாதம் உண்டாகும் என்பதை கர்த்தர் நமக்கு அறிவிக்கிறார். இன்னும் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே, ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிக்கிறேன். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பலத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். இந்த வசனங்களில் என்ன பார்க்கிறோம்? இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. இயேசு நமக்கு மீட்பை அளித்திருக்கிற கர்த்தர். இயேசுவை இவர் அந்த ஒன்றும் வரக்கூடாது என்பதற்காக இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த உயிரோடு இருக்கிற இரட்சகர். அவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இன்றைக்கு நம்ம தேவனை சேவிக்கிறோமா? நமக்கு அவர் ஞானத்தை தருகிறார், உணர்வை தருகிறார், ஆலோசனை தருகிறார், பலன் தருகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தருகிறார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற அனைத்து மக்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்டதான கிருபைகளை நமக்கு தந்திருக்கிறார். அதனால நம்ம நடக்கிற இடங்களிலே ஒரு வாசனை உண்டு. நம்முடைய துதி கர்த்தருக்கு சுகந்த வாசனை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அநேகர் கர்த்தரை அறிகிற அறிவுக்கு நேராக நடத்தப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கை அமைகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். நம்ம அவருக்கு கீழ்ப்படுகிறோம் என்றால் அது ஒரு சுகந்த வாசனை. அவர் என்ன செய்ய மாட்டார்? தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி நியாய தீர்ப்பு செய்யாமலும் இருப்பார். நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். இப்படியெல்லாம் வசனம் இருக்கிறது அல்லவா? துன்மார்க்கருக்கு ஒரு அழிவு உண்டு. அதனால தேவனுக்கு பயப்படுகிற மக்கள் இன்னும் அதிகமாய் தேவ பிரசன்னத்திலே நெருங்கி பரிந்து பேசுகிறவர்களாக
இன்னும் அதிகமாய் ஜெபம் பண்ணுகிறவர்களாக, இன்னும் அதிகமாய் கர்த்தரை நேசிக்கிறவர்களாக, நம்மால் இயன்ற அளவு கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாய் வாழ கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஒரு வசனத்தில் சொல்லப்படுகிற பவுல் அப்போஸ்தலன் சொல்லியிருக்கிறார், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நம்ம கர்த்தருக்காக என்ன செய்திருக்கிறோமோ அவை அனைத்திற்கும் பலன் உண்டு என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே யார் யாருக்கு இயேசுவை அறிவித்திருக்கிறோமோ, யார் யாருடைய பெயரை எல்லாம் சொல்லி ஜெபித்திருக்கிறோமோ, எந்தெந்த நாட்டிற்காக எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபித்திருக்கிறோமோ அதுக்கு தகுந்த பலன் உண்டு. மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமலும் தளர்ந்து போகாமல் உங்கள் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே செய்கிற அனைத்து காரியங்களும் பலனுக்கு ஏதுவானவை. கர்த்தர் நம்மை நித்தியத்திற்கு என்று ஏற்படுத்தி இருக்கிறார். நம்முடைய துன்பங்கள் இந்த உலகத்தோடு முடிந்து போகும், நம்முடைய நெருக்கடிகள் இந்த உலகத்தோடு முடிந்து போகும். கர்த்தருக்காக எதை செய்திருக்கிறோமோ அது இந்த உலகத்திலேயும் நாம் பலனளி அனுபவிப்போம். கர்த்தருடைய ராஜ்யத்திலே அதற்குரிய வெகுமதிகளையும் அனுபவித்து நித்திய காலமாக கர்த்தரோடு இணைந்து